காரைக்குடி டு கலிஃபோர்னியா. ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நேமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க? மேம், மை ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஜட்ஜ்மெண்டல், எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல், வெரி வெரி செல்ஃபிஷ், patriarchal, money minded. He and his family want me to work and give that money to them, expecting sorry thanks for small things he does, small things he does, and not valuing any of my efforts. Instead, narcissistic mummy's boy talks sexual matters with sister without hesitation, belittling and smearing all my relatives, not at all giving respect to me and my family. I am thinking of a divorce. Ma'am, what is your opinion? நான் டிவோர்ஸ் வாங்குகிற லாயர் கிடையாது. நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். குடும்பங்கள் சேர்ந்து வாழணும், அதனால் குழந்தைகள் பிறக்கணும். இல்லை, குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க அம்மா அப்பா அரவணைப்பில் சுகமாக வாழணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு ஆள். ஸோ நான் டிவோர்ஸ்க்கு அகெயின்ஸ்ட். ஸோ ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இவ்வளோ சொல்கிறீங்க, ஜட்ஜ்மெண்டலாக இருக்கார், கிரிட்டிக்கலாக இருக்கார், செல்ஃபிஷாக இருக்கார், சிஸ்டரோட செக்ஷுவல் மேட்டர்ஸை ஓப்பனாக பேசுகிறாரு. ஓகே, சில உங்களுக்கு இந்த விஷயங்கள் பெருசாக தெரியாது, சரியா? எல்லாத்துக்கும் சாரி சொல்லணும்னு நினைக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்காரு. இதனால் டிவோர்ஸ் பண்ணிடலாமான்னு நினைக்கேன். டிவோர்ஸ் தீர்வு அல்ல. டிவோர்ஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னொரு ஆளும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான்மா இருப்பார், இல்லைன்னா சில வேளை இதை விட மோசமாக அமைஞ்சிருவார். ஸோ நீங்கள் ஃபைட் ஃபார் யுவர் ரைட்ஸ் அப்படின்ட்டு செய்யலாம். அதாவது உங்களுக்கும் உரிமை இருக்குது, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். அப்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அதை எடுத்து சொல்லி எப்போ ஏற்பட்ட நார்சிசிஸ்டிக் ஆளையும் மாற்றலாம். நார்சிசிசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்சிசிசம்னா நான் தான் முக்கியம், எல்லாரும் எனக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க, நீங்கள் எல்லாம் எனக்கு கீழ்ப்பட்டவங்க தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், உங்களுடைய நன்மை கூட எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு வலம் வருகிற ஒரு ஆள். கஷ்டம்தான், உண்மையிலே கஷ்டம்தான். ஆனால் இந்த நார்சிசிஸ்டிக் ஆட்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சூப்பர் எம்பத்தி வேணும். எம்பத்தின்னா என்னது? மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அவங்களுடைய கவலைகளையோ துக்கங்களையோ அவங்களுடைய தேவைகளையோ மன ஏக்கங்களையோ, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு, ஐயோ அவள் எவ்வளோ ஹர்ட் ஆகுவா, அவளும் நமக்காக அங்கேருந்து வந்திருக்காளே, அவளையும் மதிக்கணுமே, அவளையும் நேசிக்கணுமே, அவளுக்கும் மனசு சந்தோஷப்படணுமே, அவள் மனசை துவண்டு போக பண்ணக்கூடாதே அப்படின்னு நினச்சி கேர் எடுக்கிறது தான் எம்பத்தி. ஆனால் இந்த நார்சிசிஸ்டிக் ஆட்கள் தங்களை பற்றி தான் நினைப்பாங்க, மற்றவங்களை பற்றி நினைக்க மாட்டாங்க. அவங்கள கையாளுறதுக்கு என்ன வேணும்? சூப்பர் எம்பத்தி வேணும். சூப்பர் எம்பத்தின்னா என்னது? சப்போஸ் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இப்போ நீங்கள் ஒரு வீடு தீப்பிடிச்சி எரியுது, ஃபயர் ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. ஃபயர் ஃபைட்டர்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஆளை காப்பாற்றணும். அப்போ ஃபயர் ஃபைட்டர்ஸ் என்ன செய்வாங்க? சும்மா அப்படியே ஓடுவாங்களானோ, தங்களை பாதுகாத்து கொள்ள எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு அந்த ஃபயர் ப்ரொடெக்ஷன், அவங்க மேலே தீப்பத்தி எரிந்துடக்கூடாது, ஆக்சிஜன் சிலிண்டர் இது எல்லாம் வைத்து கொண்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனோட தான் அந்த பில்டிங்குள்ளே என்ட்ரி ஆகணும். அது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ட்ரைனிங். ஸோ உங்களை மட்டம் தட்டி கொண்டே இருக்கிற ஒரு ஆளோட வாழ நேரிட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் வேணும். மனசு துவண்டு போயிடக்கூடாது. நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளணும், உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிடணும். அவங்களுடைய கடினமான சொற்கள் செயல்கள் உங்களை தாக்காதவாறு. எப்படி பற்றி எரிகிற தீ ஒரு ஃபயர் ஃபைட்டரை ஒன்றும் செய்ய முடியாதோ, ஃபயர் ஃபைட்டர்ஸ் அதுக்குள்ளோடி போய் தான் வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் டெக்னிக்ஸ் இருக்கணும். டிவோர்ஸ் தீர்வு அல்ல, டிவோர்ஸ் தீர்வு அல்ல. உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அவர் என்னத்தையோ சொல்கிறாரு, நான் அப்படி கிடையாது. I know how to protect myself from this evil or from this toxic person. டெம்பரரியாக தான் டாக்ஸிக் இருப்பாங்க. உங்களை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய தேவைகளையும் புரிந்து கொண்டு அவருக்கு வேண்டியதை அவர் கேட்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் செய்ய முடிந்ததுன்னா
உங்கள் கணவரை நீங்கள் உங்கள் கைக்குள்ளே போட்டுடலாம். எப்பேற்பட்ட நார்சிசிஸ்டிக் பர்சனையும் அவருடைய தேவைகளை புரிந்து கொண்டு, அவர் புரிகிறதுக்கு முன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளணும். குறிப்பு அறிந்து ஒழுகுவாள் மனைவின்ட்டு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு முன்னால் அவருடைய தேவைகளெல்லாம் நீங்கள் அறிந்து, நீங்கள் உங்களுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் வேலை செய்யாமல் இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் அந்த ஃபேமிலிக்கு ஒரு பிவர்ட் மாதிரி, உங்களை சுற்றி தான் அந்த வீடு சுழல்கிற மாதிரி நீங்கள் உங்களை ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆக்கி மற்றவங்களை புரிந்து கொண்டு மற்றவங்களுக்கு வேண்டியதெல்லாம் சட்டு நிறைவேற்றி கொடுத்து உங்களையும் நீங்கள் மேம்படுத்தி கொண்டால் ஈஸி, இந்த சுச்சுவேஷன்லேருந்து ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஓகே, ஸோ டிவோர்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன்.